முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை சுற்றி நடக்கும் பஞ்சாயத்துக்கள் இன்னும் ஓய்ந்தபாடில்லை. இந்த நேரத்தில் புது பஞ்சாயத்து ஒன்றும் கிளம்பியிருக்கிறது. இதுவே தற்போது அதிமுகவின் தலைமையை மேலும் சினம் கொள்ள வைத்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒன்றுபட்ட அதிமுக தான் ஒரே வழி என செங்கோட்டையன் பேசியது அதிமுக தலைமை வட்டாரங்களை அதிர வைத்தது. ஒன்று சேர்க்கும் வேலையை அதிமுக தலைமை செய்யாவிட்டால் நானே செய்வேன் என சொன்னதோடு நிற்காமல் 10 நாள் கெடுவும் விதித்தார் செங்கோட்டையன். இதன் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவியை பறித்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்ததாக சொல்லி மேலும் பரபரப்பை கூட்டினார். ஆனாலும் அதிமுக தலைமை இறங்கி வருவது போல் தெரியவில்லை. இதன் தொடர்ச்சியாக ரகசிய சந்திப்புகளை அவ்வப்போது செங்கோட்டையன் நடத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் இருக்கும் சொகுசு ரிசார்ட் ஒன்றில் சசிகலாவின் தூதுவர்களை செங்கோட்டையன் ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது சசிகலாவுக்கு நெருக்கமான நபர்கள் இருந்துள்ளனர். அவர்களிடம் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய விவகாரங்கள் குறித்து பேசியுள்ளார். அப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எடப்பாடி பழனிசாமியை நமது வழிக்கு கொண்டு வர வாய்ப்பு இருக்கும் தேர்தல். இந்த நேரத்தை தவறவிட்டு விட்டால் இனி எப்போதும் அதிமுகவையோ அல்லது எடப்பாடி பழனிசாமியையோ நமது வழிக்கு கொண்டு வர முடியாது என பேசியுள்ளனர்.